பாரி, இங்க வாப்பா. பத்ரா, இவன் தான் பாரி, தென்னவனோட தங்கச்சி பையன். தென்னவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் தங்கச்சி காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தென்னவனோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அதனால தென்னவனோட தங்கச்சியும் அவர் வீட்டுக்காரும் வெளியூர் போயிட்டாங்க. தென்னவன் அவர் தங்கச்சி ஜெயில போய் பார்த்திருக்கா. அதனால நடந்த விஷயம் தென்னவனுக்கு எல்லாமே தெரியும். கொஞ்ச நாள்லயே தங்கச்சியோட வீட்டுக்காரரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அந்த சோகம் தாங்காம தென்னவன் தங்கச்சி என்கிட்ட உதவி கேட்டு வந்தா. அவளுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. பாரி வந்து அனாதையா நின்னான். நானும் அப்ப ஸ்வேதாவை பிரிஞ்சு அனாதையா இருந்தேன். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாயிட்டோம். உங்களுக்கு எப்படி தென்னவன தெரியும்? உமா மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அவ கீதாவை கொலை பண்ணிருப்பாளோன்னு சந்தேகம் ஒரு பக்கம். கல்யாணத்துக்கு அப்புறம் பல தடவை எனக்கு வந்தது. அதனால தென்னவனை பார்க்க ஜெயிலுக்கு போனேன். அங்கதான் தான் தங்கச்சியை பத்தி சொன்னாரு. உமாவால எந்த தொல்லையும் ஆபத்தும் பாரிக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா விதி, பாரி அவங்க மாமாவோட சாயல்லே படைச்சிருந்தது. பெரிய விஷயம், கேட்கவே மலைப்பா இருக்கு. பாரி, நீ என்ன படிச்சிருக்க? நான் சிவில் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கேன். ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் கோல்டு மெடலிஸ்ட். அவன் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உங்க மேல மரியாதை கூடுது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க ஒத்துழைச்சா நாம நினைக்கிறது சுலபமா நடக்கும். பாரி, முக்கியமா உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். எங்க மாமாவோட கேஸ்ல அவருக்கு நியாயம் கிடைக்க நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை எங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உமா, நீ முன்னால நிறுத்த போற. இது விஷ பரிச்ச பத்ரா இல்ல, இது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாய்ப்பு. உமா அண்ணியால பாரிக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன நம்புங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இது சரியா வரும். சரி, நான் உங்களை நம்புறேன். என்னோட பாரிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வராது. என்ன நம்புங்க. எனக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சிருக்கு. இதான் சரியான நேரம். ஆரம்பிச்சிடலாமா? சரிம்மா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்குமா. நான் ரெடிமா. என்ன நினைச்சிட்டு இருக்க? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன மேடம், இன்னும் திரும்பி பார்க்கவே இல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. வேலை செய்யறதுக்கு இஷ்டம்னா செய்யுங்க. அப்படி இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா போயிட்டே இருங்க. இன்னும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? கிளம்புங்க. இவளோட தொல்லை தாங்க முடியல. ஏய், இரு. என்னாச்சு? அம்மா, நான் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வேலை பார்க்குறோம்மா. உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வீட்டில் வேலை பார்க்குறோம்மா. இப்போ யாரு உன் ஹிஸ்டரியை கேட்டது? ஐயோ, நீ சும்மாரு. அவர் தன்னோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? சரிங்க, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த அம்மா என்னை வேலையை விட்டு அனுப்புறாங்கம்மா. என்னது, வேலையை விட்டு இவ அனுப்புறாளா? என்ன அநியாயம் இது? நான் யாரு? இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. வீட்ல அத்தை இல்லாதப்போ முடிவெடுக்கிற ஒவ்வொரு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தாங்க நான் சொல்றேன், இந்த வீட்ல நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். இது இந்த மூத்த மருமகளோட கட்டளை. அதெல்லாம் முடியாது. நான் சொன்னது சொன்னதுதான். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஆமா, இப்ப எதுக்கு அவரை வேலையை விட்டு அனுப்புற? அவரு சரியா வேலை செய்யறது இல்ல, அவ்வளவுதான். அவர் பாவம்.
வயசானவரு கொஞ்சம் அப்படி இப்படிதான் வேலை செய்வாரு. அதுக்காக இப்படி கல் மனசுக்காரி மாதிரி திடீர்னு வேலையை விட்டு போக சொல்றியே? எங்க போவார் அவரு? அவர் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க நல்ல மனசு இவங்களுக்கு இல்லாம போயிடுச்சே. ஆ, ஆ. என்ன பண்றது? நான் பெறவேலையே ரொம்ப நல்ல மனசுக்காரி. என்னாலலாம் யாரையும் இப்படி தூக்கி எறிஞ்செல்லாம் பேச முடியாது. எங்க அம்மாவோட வயித்துல நான் 10 மாசம் இருந்த போது எங்க அம்மாவை பிரிய முடியாம நான் 10 மாசம் 10 நாள் கழிச்சுதான் நானே பிறந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சரை பிரிய மனசு இல்லாம 2-3 வருஷமா ஒரே கிளாஸ்ல தான் நான் படிச்சேன். யாரையும் சுலபத்துல நான் டக்குன்னு அனுப்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட ஏன் முன்னாடி இந்த வீட்ல வேலை செய்யறவரை வெளியே போன்னு சொன்னா நான் அவரை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அது எப்படி நடக்கும்? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. யார வேலைக்கு வைக்கணும் வைக்க வேண்டான்னு நானும் முடிவெடுக்கலாம். அது இங்க நடக்காது பத்ரா. இது ஒண்ணும் நீ வேலை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. நீ சொன்னோன்னு சரி சரின்னு தலையாடுறதுக்கு. அத்தை இல்லாத சமயம் வீட்டு விஷயத்துல முடிவெடுக்க எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, உனக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்றேன். அத்தை வரட்டும். என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம்மா. ஆனா ஒண்ணு, உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்கள விட்டுட்டு போறமேனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் ஊருக்கே போறேம்மா. என்னங்க செய்யறது? இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் போதும் மழை பெய்யுதுன்னா என்ன மாதிரி 4 நல்லவங்க இருக்கிறதாலதான். ஐயோ எப்படி இருக்கும் உலகம். இன்னும் ஏதாவது வேணுமா? ஒரு 200 ரூபாய் போதுமா? இல்ல ஊருக்கு போற வழியில ஏதாவது செலவுக்கு ஆகும்ல? இல்லம்மா, நீங்க எனக்கு 200 தரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? தாராளமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் மத்தவங்க மாதிரி முடியாத அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேற என்ன நல்ல வேலை சொல்லிட்டீங்க. கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் செய்யறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் ஊர்ல வேலை இல்லாம இருக்கான். நல்ல வேலை செய்வாம்மா, ரொம்ப சுறுசுறுப்பான பையன். அவனை வந்து இந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போயிருமா. அதெல்லாம் யாரையுமே வேலைக்கு வச்சுக்க முடியாது. வர பையன் யாரோ என்னவோ, அப்படிலாம் தெரியாதவங்கள வேலைக்கு சேர்க்க முடியாது. ஏன் பத்ரா? என்ன நீ பெரியவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம்ல, எப்ப பார்த்தாலும் வந்து போலீஸ் புத்தியோட சந்தேகப்பட்டு குறுக்க பேசிட்டு இருக்கிறது. இவரோட சொந்தக்கார பையன் தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரணும். இது என்னோட ஆர்டர். நீங்க உங்க அத்தை பையனும் யாரையோ சொன்னீங்கல்ல, அவனை உடனே வர சொல்லுங்க. இங்க யாரு என்ன மீறி அவனை தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவனுக்கு வேலை கன்ஃபார்மா வர சொல்லுங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிங்க, நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. விடுங்கம்மா, நன்றிலாம் பெரிய வார்த்தைமா. இந்த குடும்பத்தை நன்மைக்காக நீங்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் மறுபேச்சு பேச முடியுமா? சரி, நான் வரேம்மா. சரி, நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் வேலையில சேர்ந்துக்கோங்க. சரிங்கம்மா, நான் வரேம்மா. நீங்க எல்லாமே ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்களா? யாருக்குமே டவுட் வராத மாதிரி பேசுங்க. அவங்க எல்லாம் உள்ளதா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் யாருன்னே தெரியாத மாதிரி வாங்க. சரியா? சரி மேடம்.
யாருப்பா நீ? யார பார்க்கணும்? மேடத்தை பார்க்கணுங்க. இந்த வீட்ல நிறைய மேடம் இருக்காங்க. நீ எந்த மேடம் பார்க்கணும்? பேரை சொல்லு. அவங்க பேரை நான் எப்படிங்க என் வாயில சொல்லுவேன்? நான் மேடத்தை பார்க்கணுங்க. யாருப்பா நீ? மேடம் மேடம், நீங்க தானே அது? உங்களை தான் மேடம் நான் தேடி வந்தேன். நீ யாரு? என்னையே தேடுற? உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. மேடம், நீங்க என்ன பார்த்துருக்க மாட்டீங்க மேடம். ஏன்னா உங்க பார்வை மற்றவங்க மேல பறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆ, இன்னைக்கு தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு மேடம். நல்லாரு நல்லாரு. இப்ப வந்து சொல்ல, யார் நீ? எங்க தாத்தா வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி அவரை வேலையை விட்டு துரத்துனப்போ தெய்வம் மாதிரி வந்து அவருக்காக பறிஞ்சு பேசுனீங்களே, அது நீங்க தானே மேடம்? அந்த தாத்தா பத்தி நான் தான் பேசுனேன். அந்த தோட்டக்காரனுக்கு சொந்தக்காரன் மேடம்னா என்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே மேடம். ஓ, அந்த பையனா நீ? ஆமா மேடம். ஓ, ஏய், உனக்கு நேத்தே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிட்டேனே. அதெல்லாம் உன்னை வேலைக்கு சேர்க்க முடியாது. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. மேடம், யார் இவங்க? அவளை விடு, சொல்லிக்கிற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீட்ல ஒரு ஆள் அவ்வளவுதான். யாரோ இன்னொரு மேடம் எங்க தாத்தா வேலையை விட்டு அனுப்புனாங்களாமே, ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு சொன்னாங்க. யார் மேடம் அது? அவங்கதான் அது. ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். ஏய், பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் அவ தப்பா நினைச்சுக்க மாட்டா. ஏய், எப்படி வேலையை சேர்ப்புற? இப்பவே மேடம், இந்த நிமிஷமே. அடடா, எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியாதான் வரும். நான் ஒருத்தரோட முகத்தை பார்த்த உடனே அவன் உழைப்பாளியா இல்ல சோம்பேறியான்னு கரெக்டா கண்டுபிடிப்பேன். என்ன, இவனால என்னென்ன வேலை நடக்க போகுதுன்னு பார்க்க தானே போற? ஆமா, பார்க்க தானே போறேன். அவ கிடைக்கிறா, நீ உள்ள வாப்பா. ஆமா, உன் பேர் என்ன? முதலாளி அம்மா, என் பேரு பாரி. என்னது, முதலாளி அம்மாவா? என்னை யாருமே இப்படி கூப்பிட்டதில்லை இந்த வீட்ல. முதலாளி அம்மான்னு சொன்னா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குல்ல. முதலாளி மேடம் அப்படி கூப்பிடு. சரிங்க முதலாளி மேடம். ஐயோ, என்ன ஒரு மரியாதை. சரி சரி, வா, நான் உனக்கு எல்லாமே கத்து கொடுக்குறேன். ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. ஹை, என்னங்க, வாங்க 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 வாங்க. எப்படி உட்காருங்க, எப்படி உட்காருங்க, வாங்க உட்காருங்க. இங்கயா? சொல்லு. உங்களுக்காக தாங்க இவ்ளோ நேரம் நான் காத்துட்டே இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. நான் இன்னைக்கு தாங்க ஃப்ரீயா இருக்கேன். மத்த நாள்லாம் எப்படி பம்பர் மாதிரி சுத்தி சுத்தி வேலை பார்ப்பேன். உங்களுக்கே அது தெரியும் தானே? யாரு? நீதானே கஸ்தூரி? ஆமாங்க. அத்தை கிட்ட யாரையாவது வீட்டு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுங்க அத்தைன்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்னுட்டாங்க. நம்ம வீட்லயும் இவ்ளோ பேர் இருக்கோம், எதுக்கு இன்னொருத்தர வேலைக்கு வைக்கணும்? நாம எல்லாரும் சும்மா தானே இருக்கோம், நாமளே வேலையை செய்யலாம், இல்லனா சோம்பேறித்தனம் வந்துடும்னு சொல்லுவாங்க. ஆனா பாதி வேலை கை வலிக்க வலிக்க நான் தான் செய்வேன் தெரியுமா? அப்படி என்ன வேலை செய்யற கஸ்தூரி? அது பெரிய லிஸ்டுங்க. ஓ, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு என் மேல பாவமா வரும். என்னைக்காவது உட்காந்து வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு, ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு நான் பாத்திருக்கேனா? ஆமா, அதெல்லாம் பார்க்காம உனக்கு எல்லா தகவலும் தெரியுதே, அது எப்படி கஸ்தூரி? அதுதான் பிறவி ஞானம். ஓ, ஓகே ஓகே. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? இப்போ அத்தை வீட்ல இல்ல, இந்த பத்ராவும் சரியா வேலை செய்யறதே இல்ல. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அப்படிதானே? அப்படிதானே? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு வர சந்தேகமா கஸ்தூரி? என்ன பண்றது, அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு, இல்லனா இந்த வீட்ல எல்லாருக்கும் மறந்துடுது. சரி, ஆரம்பிச்சிட்ட, முடிச்சிரு. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே,
அத்தைக்கு அடுத்த இடத்துல நான் இருக்கேன். உண்மையா இல்லையா? ஆமா ஆமா. ஆனா இந்த பத்ரா இருக்காளே என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. ஏதாவது வேலை சொன்னா செய்யவே மாட்டேங்கிறா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நாளா அத்தை ஏதாவது சொன்னா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறது கிடையாது. அப்படிதானுங்க? இது வரைக்கும் நீ பேசினதுலயே இப்ப சொன்னியே அதுதான் கஸ்தூரி என் மனசு தொட்டுச்சு. என் அம்மா அவனை எதிர்த்து பேசினதே இல்ல அப்படி நீயே சொல்லிக்கிற. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏங்க நான் அத்தையை எப்படி எதிர்த்து பேசாம இருக்கேனோ அதே மாதிரி தானே அந்த பத்ரா என்கிட்ட நடந்துக்கணும். ஆனா அவனை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவகிட்ட வேலை சொல்றதுனால தானே அப்படி பண்றா. அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்து அத நடத்தியும் காட்டிட்டேன். நீங்க என் ஹஸ்பண்ட் தானே? அதுல நம்ம இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு. நடுநடுல பேசாதீங்க, சொல்ல வரத நான் மறந்துடுவேன். நீங்க என் ஹஸ்பண்ட் தானே? நான் எதை செஞ்சாலும் சரியா தானே செய்வேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? கஸ்தூரி நீ ரொம்ப நேரமா யூட்டர்னா போட்டு ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டே இருக்க. நீ என்னமோ செஞ்சிருக்க, அதை நீ என்கிட்ட சொல்லணும். அதுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, இவ்ளோ பில்டப்லாம் தேவையே இல்ல. நீ விஷயத்த சொல்லு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது வந்துங்க, எனக்கு இந்த வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஷோ, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, என்னால முடியல. ஒண்ணும் இல்லைங்க, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். என்ன கஸ்தூரி, அக்கா வேற ஊர்ல இல்ல, இந்த நேரத்துல நீயா ஒரு முடிவு எடுத்திருக்க? தெரியும், நல்லாவே தெரியும். நான் எது செஞ்சாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. எனக்கு இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்னடானா கடைசி வரை கஷ்டப்படுன்னு சொல்றீங்க. இங்க பாருமா, நான் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இல்லனா அப்படியே கஸ்தூரி, நீ ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்திருக்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படிதானே சொல்லிருப்பீங்க. இங்க பாரு, நான் உன்னை ஒண்ணுமே சொல்லல. அக்கா இல்லாத நேரத்துல இப்படி ஒரு ஆளை சேர்த்திருக்கியே, அக்காக்கு அவனை பிடிக்கலனா அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாரிய யாருக்கும் பிடிக்காம போகாதுங்க. அவ எப்படி வேலை செய்யறான் தெரியுமா? இந்த பத்ராக்கு அவனை வேலைக்கு சேர்த்ததே பிடிக்கல. நானே எல்லா வேலையும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அது நடக்குமா? இப்பதான் கரெக்டான நேரத்துல சரியான ஆளை வேலைக்கு சேர்த்திருக்கேன்ல. இது அவளுக்கு பெரிய நோஸ்கட் தானே. சரி, அந்த பையன் எங்க கூப்பிட்டு பாப்போம். இதோ இப்ப கூப்பிடுறேன், இருங்க. பாரி, ஒரு காஃபி கொண்டு வாப்பா சூடா. பாரி, கவனமா இருந்துக்கோ. அவர்தான் இந்த வீட்டோட மூத்த பையன். தெரியுங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வீட்ல உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும் உன்னை பிடிக்கணும். அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். புரியுதுங்க. பாரி மேடம், இதோ வந்துடுறேன் மேடம். ஆல் தி பெஸ்ட். சரிங்க, தேங்க்யூ மேடம். பாரி, வா வா வா. இவன் தான் நான் சொன்ன பாரி. வணக்கம் சார், என் பேர் பாரி. முதலாளி மேடம் தான் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. என்ன தாங்க சொல்றான், கேட்டுச்சா? சார், டீ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. எந்த ஊர் உனக்கு? செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு கிராமம் சார். இந்த வீட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும் சார், உங்க அப்பா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தாரு. உமா மேடம் பெரிய பதவியில இருக்காங்க. நீங்க சிபிஐ ஆபீசரா இருக்கீங்க. இப்ப கூட நீங்க முடிச்சு கொடுத்த கேஸுக்காக உங்களுக்கு ரிவார்ட்லாம் கொடுத்தாங்க. அப்பப்போ உங்க பேரு பேப்பர்லாம் வரும் சார். பரவாயில்லையே, எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு ஜாகிங் போவீங்க, ஜிம்மில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க, உங்க டயட் பிளான் என்ன, எல்லாமே தெரியும் சார். வெரி ஸ்மார்ட், சூப்பர். சரி, வேலை செய்ய பார்ப்போம். சரிங்க சார். சார், அது என்கிட்ட கொடுங்க. ஐயோ, ஓகே, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரமா? சார், ஹீட்டர் கூட ஆன் பண்ணி வச்சிருக்கேன் சார். பரவாயில்ல கஸ்தூரி, நீ கூட அப்பப்ப ஏதாவது ஒரு வேலை இந்த மாதிரி உருப்படியா செய்யற. தேங்க்ஸ்ங்க. வரம்பா.
பாரி பாரி அசத்திட்டேன். தேங்க்ஸ் மேடம். இங்க நிறைய பேர் உன்னை வெளியே அனுப்ப முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீ நல்லா பல்பு கொடுத்துட்ட. கீப் இட் அப். தேங்க்ஸ் மேடம். போ 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 வரேன் போ. மேடம். மா 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 பசிக்குதுமா. கார்த்தி, சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். பரவாயில்ல, எனக்கு ஆ, வேண்டாம். கார்த்தி என்ன இது பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி? இல்ல நீ எனக்கு வேண்டாம். எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்னவோ மாதிரி இருக்க. ஆ, கார்த்தி யார் இது? ஆ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தம்பி. இவர் பேரு பாரி. நம்ம தோட்டக்காரர் இல்ல, அவரோட சொந்தக்கார பையன். பாவம், வயசானவர்னு கூட பார்க்காம பத்ரா அவரை வேலையை விட்டு தூக்கிட்டா. ஆனாலும் என் மனசு இறக்கமானது இல்லையா, அதான் பாவப்பட்டு இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன்.